அம்மா, மேல்மருவத்தூர் தாயே, அன்னை ஆதிபராசக்தியே, ஆடி மாதம் என்றாலே உனக்கு ஆனந்தம் தானே. ஆடி என்பது அம்மன் மகிழ்ச்சியினை சூடிக்கொள்ளும் மாதம் தானே. ஆடி கிருத்திகையில் தான் வேல் கொண்ட முருகனுக்கு பால் கொண்ட காவடிகள் ஊர்கள் தோறும். காவேரியும் தாமிரபரணியும் வைகையும் பெருக்கெடுப்பது ஆழிப்பெருக்கில்தான். தஞ்சை காவேரியில் 18ஆம் படி வரை காவிரி தாயின் பாதம் படும் நாள்தான் ஆடி 18 என்கிறோம். சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என திருப்பாவை இசைத்த சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் அவதரித்ததும் ஆடிப்பூரத்தில்தானே. அவள்தானே பூமாதேவியின் அவதாரம் என்றும் கூறப்படுகிறது. அம்மா, ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். இந்த ஆடிப்பூரம் நீ தேடி எங்களுக்கு விதைத்த பட்டம் தாயே. ஆம், அருள் பட்டம். அம்மாவை தேடி அன்னை அருள் நாடி வருவதுதானே இந்த ஆடி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் எத்தனையோ விழாக்கள், அத்தனையும் தனிச்சிறப்புக்கு உரியது. ஆடி மாதத்தின் சிறப்புக்கு சிறப்பாக ஆடிப்பூர விழா இங்கு உன்னால் தானே மேலும் சிறப்பு பெறுகிறது. ஆடிப்பூர விழா ஒரு பசிக்கு உணவிடல் வேண்டும் என்பார்களே, உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்பார்களே. அந்த தத்துவத்தில் முளைத்த விழா ஆடிப்பூர விழா. இந்த விழாவில் தலையாய நிகழ்வாக நிகழ்வது கஞ்சி வார்த்தல், கருவறை அன்னைக்கு பால் அபிஷேகம். தாயே, அருள்பாலித்து அருள்பாலித்து எங்கள் மனவளத்தை காத்தாய். உடல் வளத்தை காக்க கஞ்சியும் பாலும் என்பதை உணர்த்தத்தானே இந்த ஆடிப்பூர விழா. ஆடிப்பூரத்திற்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு, அவர்களுக்கு தொண்டாற்ற வரும் அன்பு நெஞ்சங்களுக்கு அன்னதானம் வழங்கும் பணி உன் கருணையால் தனித்துவம் பெறுகிறது. பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அறுசுவை படைத்த அருள் உணவு இங்கே வழங்கப்பட அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பமானது உன் அன்புள்ளத்தால் தானே அம்மா. அருள் திரு அம்மா, கொழுந்து விட்டு எரியும் நீ ஏற்றிய அடுப்பு எங்கள் கும்பியை குளிர வைக்கும் தாயே. அனல் ஏற்றி அனல் ஏற்றி பசிக்கு உணவளித்து அறத்தை ஏற்றும் அம்மா. நீ ஏற்றிய அடுப்பின் வெப்ப கதிர்வீச்சு ஏழ்மையை துடைத்து வளமைக்கு குளிரூட்டும் தெப்ப கதிர்வீச்சு அம்மா. அம்மா, நின் பொற்கரத்தால் ஏற்றிய அடுப்பு புதையலாய் எழும்பி
புத்துலகு சமைக்கப் போகிறது தாயே. அம்மா, ஏழை பணக்காரன், உள்ளான் இல்லான், கற்றான் கல்லாதான், நகரத்தான் கிராமத்தான் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் எளிமை என்பது என்ன என்பதை உணரத்தானே தாயே நீ படைத்த விழாக்கள். ஆடிப்பூர விழாவுக்கு அடித்தளம் அமைத்த அம்மா, சூடி குடித்த ஆண்டாளின் மனமும் குளிர்கின்றது தாயே இந்த அன்னதானத்தில். சித்தர் வளாகத்தில் ஏற்றிய அடுப்பின் வெளிச்சம் புத்தம்புது உலகை சமைக்கும் அம்மா. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம், கருணை தாய் குடியிருப்பின் மாடம். ஆன்மீக வயலில் அறம் விளைச்சல் மகசூலாக குவிவது இங்கு மட்டும்தான். இங்கு நடக்கும் விழாக்கள் அனைத்துமே வாழ்வியலில் இணைந்த விழாக்களே. கூடுவதற்காக இங்கே விழாக்கள் அல்ல, அறத்தை, தொண்டை, சமுதாய பணிகளை தேடுவதற்காகவே இங்கே விழாக்கள். ஆடிப்பூரம் நடைபெறும் 10 நாட்களுக்கு முன்னரே நீ துவங்கிய அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆடிப்பூர விழா நிகழ்ச்சிகளை காண்பதற்கு முன் அம்மாவின் பிள்ளைகள் ஆற்றும் தொண்டை சிறிது பார்ப்போம். ஆன்மீகம் என்றாலே தூய்மைதான். தூய்மைக்கும் தூய்மையாக திகழ்வது மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றால் அது மிகையல்ல. காணுமிடமெல்லாம் தூய்மை, இங்கு வருபவர்களின் உள்ளமும் தூய்மை. செவ்வாடை தரித்தால் சிந்தையெல்லாம் தூய்மை. மருவத்தூர் மண் மிதித்தால் மனசெல்லாம் தூய்மை. அம்மா அருள் பட்டால் அகமெல்லாம் தூய்மை. ஆதிபராசக்தி என உச்சரித்தால் அங்கமெல்லாம் தூய்மை. அந்த தூய்மையை சுமக்கும் செவ்வாடை தொண்டர்கள் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.